الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நேற்று அதான் இகாமத் என்னுடைய சட்டங்கள் சில பாதியில் பார்த்தோம், ஒரு சில பாதி மிஞ்சிச்சு. அதில் தொடரில் பாங்கு கடைசியாக பார்த்தோம். பாங்கு அதானுக்கு பிறகு துவா ஓதுற சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட துவா சொன்னாங்க. அந்த துவா ஓதினால் அவருக்கு என்னுடைய சிஃபாரிசு கட்டாயமாகும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இகாமத்தும் அதான மாதிரி தான், கொஞ்சம் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதானில் ஒவ்வொன்றையும் இரண்டு தடவை சொல்லப்படும், ஆனால் இகாமத்தில் ஒவ்வொன்றா சொல்லப்படும். அல்லாஹ் அக்பர் மட்டும் 2 தடவை, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அது பாங்கில் 2 தடவை, இகாமத்தில் 1 தடவை. 2 தடவை சொல்கிறதுக்கு ஹதீஸ் வந்துருக்குது. ஒரு தடவை வந்ததுக்கு ஹதீஸ் இருக்குது. புகாரி முஸ்லிமோட ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஏவினாங்க, ஐயஷ்ஃபா அல் அதான் வயூத்ரல் இகாமா, அதான ஒவ்வொன்றையும் 2 தடவை சொல்லும்படி சொன்னாங்க. இகாமத்தில் ஒரு தடவை சொல்ல சொன்னாங்க. இல்லல் இகாமாவை தவிர, இகாமண்டா கது காமத்து சலா என்று சொல்வதை 2 தடவை சொல்ல சொன்னாங்க. மற்றதெல்லாம் ஒவ்வொரு தடவை சொல்ல சொன்னாங்க. அப்போ இகாமத் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் கது காமத்து ஸலாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ புகாரி முஸ்லிமில் இது போன நிறைய ரிவாயத்துகளில் இவ்வாறு தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் அபு மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தில் அதானை மாதிரி இகாமத்து சொல்ல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 2 தடவை அதுக்கு ஆதாரம் இருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த கருத்து எடுத்திருக்கிறாங்க. ஹைர். அடுத்தது அதான் சொல்லும் பொழுது நீட்டி சொல்ல சுன்னத்து, இகாமத் சொல்லும் பொழுது கொஞ்சம் விரைவாக சொல்ல சுன்னத்து. ஏனென்று சொன்னால் அதான் சொல்கிறது இருக்கிறதே பள்ளிவாசலுக்கு சமூகம் அளிக்காதவங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது. அது அதனால் கொஞ்சம் சத்தமாக நீட்டி சொல்ல சிறந்தது. இகாமத்தின் சொல்ல சமூகம் அளிச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு அதனால் விரைவாக சொல்ல சுன்னத்து. அடுத்தது ஃபர்லான சில யாருக்காவது 2-3 தொழுகைகள் விடுபட்டிருந்தால் பாங்கு சொல்லி தொழுவதாக இருந்தால் ஒரு தடவை அதான் சொன்னால் போதும். ஒவ்வொரு தொழுகைக்கும் திரும்ப அதான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் இகாமத் சொல்ல சுன்னத்து. இதுக்கு ஆதாரமாக முஸ்லீம் ஷரீஃப்ல ரிவாயத்தில் வருது, கலாவல்லாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்படுத்தி தொழுத பொழுது மக்ரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபால தொழுத நேரத்தில் ஒரு அதான் சொன்னாங்க, 2 இகாமத் சொன்னாங்க. ஒரு அதானை கொண்டு மக்ரிபையும் இஷாவையும் தொழுதாங்க. ஆனால் இகாமத் 2 தொழுகைக்கும் சொல்லப்பட்டுச்சு. அடுத்ததுக்கு நிபந்தனைகள், அதானுடைய நிபந்தனைகள் முன்னாடி வந்திருக்குது. அதே நிபந்தனைகள் இகாமத்துக்கும் இருக்குது, வித்தியாசம் ஒன்று இல்லை. அடுத்தது இகாமத்துடைய சுன்னத்துகளில் அதான் சம்மந்தப்பட்ட அதே சுன்னத்துகள் தான் இகாமத்துக்கும் வருது. அதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் கூடுதலாக சொல்லணும்னு சொன்னால், பாங்கு சொன்னவரை இகாமத் சொல்ல சுன்னத்து என்று அவர் தான் அதுக்கு தகுதி வாய்ந்தவர். பாங்கு சொன்னவர் அதான் சொன்னவர் இகாமத் சொல்லுவார். அவர் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தா பரவாயில்லை. ஆனால் இன்னொருத்தர் முந்தி கொண்டு அதான் சொன்னவர் இருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் இகாமத் சொல்வது அவ்வளோ பொருத்தம் இல்லை. அடுத்தது கது காமத்து சொலா என்று சொல்லும் பொழுது அகாமஹல்லாஹு அதாமஹா என்று சொல்வது சுன்னத்து. அபூ தாவூத் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது ஃபர்து அல்லாத அதான் இகாமத் ஃபர்தான தொழுகைகளுக்கு தான் சொல்லப்படும். ஃபர்து அல்லாத தொழுகைகளாக இருந்தால், சுன்னத்தை முஅக்கதாவான தொழுகைகளாக இருந்தால் அவைகளுக்காக வேண்டி அதான் சொல்ல சுன்னத்து கிடையாது. பெருநாளுடைய தொழுகை, 2 பெருநாளுடைய சூரிய சந்திர கிரகண தொழுகை, ஜனாசாவுடைய தொழுகை, அவைகளுக்காக வேண்டி அதான் சொல்வது சுன்னத்து இல்லை. இகாமத்தும் கிடையாது. ஆனால் அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்றதுக்கு சொல்லப்படும், ஹதீஸ்லக்கும் வந்திருக்குது. இது மாதிரி புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் வருது. இது ஆதாரமாக சூரிய கிரகணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதன் லம்மன் கஸஃபத் ஷம்ஸ் அலா ஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது அஸ்ஸலாத்து ஜாமியா என்று அழைக்கப்பட்டது. மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. சூரிய கிரகண சந்திர கிரகண தொழுகை சுன்னத்தான தொழுகை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரும். அப்போ அதுக்காண்டி அஸ்ஸலாத்து ஜாமியா என்று அழைப்பு கொடுத்தாங்க. அதே பிரகாரம் தான் ஏனைய தொழுகைகளுக்கும் சொல்லப்படும். சில இடங்களில் தராவிஹ் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்லுவாங்க. அது மாதிரி மற்ற தொழுகைக்கும் சொல்ல சுன்னத்து. இப்போ தொழுகையுடைய நிபந்தனைகள், ஷரத்துன்னு சொல்றது கிட்டத்தட்ட ஃபர்து மாதிரி தான். ஃபர்லு அல்ல ருக்குன். இதுக்கும் ஷரத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால்,
ஃபர்துன்னு சொல்றது அதுக்குள்ளால் அந்த செயலுக்குள்ளால் உள்ளடங்கும். ஷரத்துன்னு சொல்ல அதுக்கு வெளியே இருக்கும். ஆனால் அது இல்லாமல் தொழுகக்கூடாது. உதாரணமாக ஒரு மரத்தை மாதிரி, ஒரு செடியை மாதிரி, அந்த செடி வளர்கிறதுக்கு மழை தேவை. மழை அதுக்குள்ளால் உள்ளுண்டல்ல, அது வெளியில் உள்ளதான். ஆனால் மழை இல்லாட்டி தண்ணீர் இல்லாட்டி அது வளர முடியாது. அது மாதிரி தான் தொழுகைக்கு சில நிபந்தனைகள் வெளியில் இருக்குது. தொழுகைக்கு உள்ளால் இல்லை, தக்பீர் கட்டு சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளால் கட்டாயமானதால் அதுக்கு பேர் ஃபர்து அல்ல ருக்குன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு வெளியே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஷரத். ஆனால் அதுவும் கட்டாயம் ஃபர்து மாதிரி. அப்போ முக்கியமாக அதை 4ஆக சுருக்கி சொல்ல முடியும். முதலாவது தஹாரா, சுத்தம். சுத்தம் கட்டாயம். தஹாரா என்று சொல்லும் பொழுது அதில் பல வகை இருக்குது. முதலாவது தொடக்கை விட்டு உடல் சுத்தமாக இருக்கணும். சிறு தொடக்கு பெருந்தொடக்கு, இது முன்னாடி அது சம்பந்தப்பட்ட விரிவாக வந்திருக்குது. ரெண்டும் விட்டு நீங்க இருக்கணும். சிறு தொடக்குன்னு சொல்றது எதற்கு ஒது கட்டாயமோ, ஒது செஞ்சு தான் தொழணுமோ அது சிறு தொடக்கு, ஒது மூலமாக நீங்கக்கூடியது. பெருந்தொடக்கு என்று சொல்றது குளிப்பு மூலமாக, ஃபர்தான குளிப்பு மூலமாக நீங்கக்கூடியது. அப்போ ரெண்டை விட்டு நீங்க இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூரின், சுத்தம் செய்யக்கூடிய ஒன்று இல்லாமல் தொழுகை நிறைவேறாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படின்னா வுது அல்லது குளிப்பு, இவைகள் மூலமாகத்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது நிபந்தனை, இந்த தஹாரால ரெண்டாவது வகை, உடம்பு நஜீஸை விட்டு சுத்தமாக இருக்கணும். ஒன்று தொடக்க விட்டு சுத்தமாக இருக்கணும், ரெண்டாவது நஜீஸை விட்டு சுத்தமாக இருக்கணும். நஜீஸுடைய வகைகள், நஜீஸ்னா அதுவும் முன்னாடி பாடங்களில் போயிருக்கு விரிவாக, அதில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஹதீஸில் வருது, புகாரி முஸ்லீம் போன்ற ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நிறைய கிதாபில் அந்த ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபருக்கு பக்கத்தால் கடந்து போகும் பொழுது சொன்னாங்க, இந்த 2 பேரும் யுஅஸபானி ஃபில் கபர், இவங்க 2 பேரும் கபரில் வேதனை செய்யப்படுறாங்க. அம்மா அஹதுஹுமா ஃபகான லா யஸ்தப்ரிஉ மினல் பவுல், அதில் ஒருத்தர் சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருந்தார் என்பதனால் வேதனை செய்யப்படுறார். அப்போ நஜீஸை விட்டு சுத்தமாகாமல் இருந்தார் என்பதனால அவருக்கு கபூரில் கூட வேதனை செய்யப்படுது. எனவே சுத்தம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாயம். எப்படி சிறு தொடக்கு பெருந்தொடக்கை விட்டு சுத்தமாக இருக்கிறது கட்டாயமோ, இதே மாதிரி பெருந்தொடக்க அதாவது நஜீஸை விட்டு உடல் சுத்தமாக இருக்கிறதும் கட்டாயம். நஜீஸை மாதிரி தான் ஏனைய, அதாவது சிறுநீர் மாதிரி தான் ஏனைய நஜீஸை, இரத்தம் அதல்லாத ஏனைய நஜீஸை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். ஃபாத்திமா பின் தபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் முன்னாடி வந்திருக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பாடத்தில். மாதவிடாய், ஹைத், அடுத்து இஸ்திஹாபா அது ஒரு நோய். அது சில பெண்களுக்கு மாதவிடாயுடைய காலத்தை விட குறைவாக அல்லது கூட வரும். அதே மாதிரி குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு நிஃபாஸுடைய காலத்தை விட கூடுதலான ரத்தம் வரும். அதுக்கு பேர் இஸ்திஹாபா சம்பந்தப்பட்ட சட்டம் முன்னாடி வந்திருக்குது. அது மாதிரி நோய் ஃபாத்திமா பின் தபி ஹுபைஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அவங்க ரசூலாட்ட வந்து சட்டத்தை கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா அக்பரத்தில் ஹைதத்து ஃபத்துரிக்கி ஸலா, ஹைது வந்துச்சுன்னு சொன்னால், ஹைதுடைய காலம் வந்தால், ஹைது வர தொடங்கிட்டு மாதவிடாய், தொழுகை விட்டுடுங்க. ஃபைதா ரஹப கதுருஹா, உங்களுக்கு வளமையாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது, அல்ல அதிகமான ஹைதுடைய காலம், மாதவிடாயுடைய காலம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு அதிகமாக மாதவிடாய் வராது. அப்படி வருதுன்னு சொன்னால் அது இஸ்திஹாபா. 15 நாள் வரைக்கும் மாதவிடாயாக எடுத்துக்கொண்டு 15 நாள் முடிச்சதுக்கு பிறகு நீ ஃபக்ஸிலி அன்கி தம் வஸல்லி, உன்னுடைய இரத்தத்தை கழுவிக்கோ, தொழுதுகொள் என்று சொன்னாங்க. அப்படின்னா மாதவிடாயுடைய காலம் அதிகமான நாட்கள் 15 நாட்கள். 15 நாளைக்கு பிறகு மாதவிடாய் வருதுன்னு சொன்னால் மாதவிடாய் அல்ல, அது இஸ்திஹாபா. அந்த பெண் என்ன செய்வா, சட்டம் முன்னாடி படிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு தொழுகைக்கும் அவ தொழுகை நேரம் வந்ததுக்கு பிறகு, ஃபர்தான நேரம் வந்ததுக்கு பிறகு அவ என்ன செய்வா, சிறுநீர் கழிப்பா. அதுக்கு பிறகு தன்னுடைய இரத்தத்தை கழுவி கொள்வா. அதுக்கு பிறகு அங்கே ஏதாவது டிஷ்யூவோ அல்லது பேடோ வைக்கிறண்டா வச்சுக்கொள்வா. ஆடையில் படாமல் ஆடையில் பட்ட ஆடையை மாற்றிக்கொள்வாள். அதுக்கு பிறகு ஒளி செஞ்சு கொண்டு தொழுவா. அடுத்த ஃபர்தான தொழுகை வரைக்கும் வேறு காரணங்களால் ஒளி முறையாட்டி ரத்தம் வந்து கொண்டிருந்தாலும் அவள் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம், குர்ஆன் ஓதலாம், உதுவோடு தான் இருக்கிறார். அடுத்த ஃபர்தான தொழுகைக்கு திரும்பவாறு செய்து கொள்ள வேண்டும். அப்போ ரத்தத்தை கழுவும் பற்றி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உது முறையாட்டியும் ரத்தம் இருக்குதா நஜீஸ், அது அதனால் கழுவுற சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று சுத்தம், ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ உடல் சுத்தமோ அது மாதிரி எங்களோட உடுப்பு சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ உடுப்பு சுத்தத்துக்கு உடுப்பில் நஜீஸை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த ஏதாவது எந்த நஜீஸ் பட்டாலும் அவைகளை நாங்கள் கழுவிக்கொள்ளணும். அதோட தொழுதா ஒது செஞ்சிருந்தாலும் சரி, உடம்பு சுத்தமாக இருந்தாலும், உடை நஜீஸாக இருந்தால்
தொழுகக்கூடாது. வசியாபக்க ஃபத்தஹிர், அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஸ்ஸிர்ல சொல்கிறான், உங்களுடைய ஆடையையும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ ஆடை சுத்தமாக இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம். அது தொழுகை நேரத்தில் கட்டாயமாக இருக்கணும், தொழுகை நிறைவேறாது. இதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் அபூ தாவூத் ஷரீஃபில் வந்திருக்குது. ஹவுலா பின்த் யஸார் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல இன்னஹு லைஸலி இல்லா ஸௌபும் வாஹித், ஒரே ஒரு உடுப்பு தான் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உடுப்பு தான். வன் அஹீது ஃபீஹி, மாதவிடாய் வரும் பொழுது அதில் எனக்கு ரத்தம் வருது. அப்படின்னா அந்த உடுப்பில் எனக்கு மாதவிடாய் ரத்தம் பட்டுருது. ஃபகைஃபஸ்னா, நான் எப்படி என்ன செய்கிறது, எப்படி நான் தொழுகை விஷயங்கள் அமைச்சுக்கொள்ளதுன்னு கேட்டாங்க. மாதவிடாய் முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தஹுர்தி ஃபக்ஸிலி, நீங்கள் சுத்தமானதுக்கு பிறகு, மாதவிடாயோட காலம் முடிஞ்சதுக்கு பிறகு தொழுகை கட்டாயமாகுது, அதனால் நீங்கள் சுத்தமானதுக்கு பிறகு அதை கழுவிக்கொள்ளுங்க. சும்மா சொல்லி அலைகி, பிறகு அந்த ஆடையோட நீங்கள் தொழுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு ஆடை தான் இருக்குது, அந்த ஆடையில நீங்கள் கழுவிக்கொண்டு தொழுங்க. அப்போ சொன்னாங்க, ஃபஇல்லம் யஹ்ருஜு தம், அந்த ரத்தம் வெளியாகலை, அப்படின்னா ரத்தம் போகாட்டி சில நேரத்தில் எவ்வளோதான் கழுவினால் அடையாளம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்ஃபிக கஸ்லுத்தம், நீங்கள் ரத்தத்தை கழுவி கொண்டா போதும். வலா யதுருக்கி அஃபருஹு, அதனுடைய அடையாளங்கள் அந்த கலர் லைட்டாக இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை, நஜீஸ் அல்லன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மன்னிக்கப்படும். அதனால் நீங்கள் கழுவிக்கொள்ள சொன்னாங்க. அப்போ ஆடை சுத்தமாக இருக்கிறது, இந்த ஹதீஸ் மூலமாக இன்னொரு தெளிவாக இருக்குது. அடுத்தது, இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல தொழுகிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதும் நிபந்தனை. அப்போ சுத்தமாக இருக்குன்னு சொன்னதுக்கு அந்த நாங்கள் எந்த இடத்துல தொழுகிறோமோ, உதாரணமாக இப்போ இந்த பள்ளிவாசலில் தொழுகிறோன்னு சொன்னால், நாங்கள் அசையும் பொழுதோ எந்த பகுதியில் அசையுதோ அந்த பகுதி சுத்தமாக இருக்கணும். இப்போ இதை நாங்கள் காப்பட் போட்டிருக்கு, காப்பட்டுக்கு கீழே நஜீஸ் இருந்தால் அது பிரச்சனை இல்லை, காப்பட்டோட மேல் பகுதியில் நஜீஸ் இருக்கக்கூடாது. விளங்குதா? இப்போ இந்த முசல்லா இருக்கிற கீழே நஜீஸ் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. நான் இங்கே தொழுகிற முசல்லாவில் அங்கே நஜீஸ் இருந்தால் அதனால் எனக்கு பாதிப்பு இல்லை. நான் தொழக்கூடிய இடத்துல நஜீஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த காப்பட் இருக்கு, நாங்கள் அசைகிறதுனால மற்ற பகுதி அசைதுன்னு சொன்னால் அந்த பகுதியில் நஜீஸ் இருந்தாலும் கூடாது. எந்தெந்த பகுதி அசைதோ நாங்கள் அசையும் பொழுது தொழுகையில் அந்த பகுதியில் நஜீஸ் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, வேறு பகுதியில் இருந்ததுனால பாதிப்பு இல்லை, அதில் இருக்கக்கூடாது. அடுத்து சிலவங்க சொல்லாங்க, நாங்கள் வெளியில் பார்க்கிங்கில் 7-11 இதே மாதிரி பார்க்கில் எல்லாம் தொலைங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, ஏன்னா நாயெல்லாம் இவங்க கொண்டு வராங்க, சிறுநீர் கழிச்சிருக்கலாம், மலம் கழிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இடம்பாடுனால அல் யகீன் லா யஸுலு பிஷ்ஷக், ஃபிக்ஹுடைய முக்கியமான சட்டம் தான் உறுதி இருக்குது, அது சந்தேகத்தினால நீங்காது. நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா நாய் சிறுநீர் கழிக்கிறத மலம் கழிக்கிறதுல கழிச்சத்தை பார்த்தீங்களா, அல்லது எதாவது அடையாளம் இருக்குதா, அப்படி மலமோ சிறுநீரோ அல்லது நஜீஸோ இருந்துச்சுன்னு சொன்னால் தான் தொழக்கூடாது. எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை, தொழலாம். ஏன்னா சிறுநீர் கழிச்சிருந்தா கூட காற்று மூலமாக மழையின் மூலமாக அது காய்கிறது மூலமாக சுத்தமாகிடும், அதனால் எங்களுக்கு தொழலாம். நிறைய பேர் அதை தவறாக பயன்படுத்தி தொழுகையை விட்டுடுறாங்க. அப்போ அந்த இடங்களில் தொழுகுலத்தில் அந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது, அந்த அவர் தொழுகையில் தான் சம்பந்தப்பட்ட இடத்துல, ரெண்டாவது புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் கூட வருது, ஒரு சஹாபி ஒரு சஹாபி அல்ல, அவர் சஹாபின்னு வரல, ஒருத்தர் வந்தார், பள்ளியில் சிறுநீர் கழிச்சார். அப்போ சிறுநீர் கழிச்ச நேரம் ஒரு ஆராபி கிராமவாசின்னு வந்திருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி ஊற்றிட சொன்னாங்க அந்த இடத்துக்கு. அதோட சொன்னாங்க பிரச்சனை இல்லை, தொழுகலாம். அதுக்கப்புறம் பள்ளியாச தொழுகை நடந்துச்சு. அப்போ முழு பள்ளியும் கழுவ சொல்ல முடியல, குறிப்பிட்ட இடத்த மட்டும் கழுவ சொன்னாங்க. அப்போ அந்த இடம் கழுவப்பட்டுட்டா, இப்படி உடுப்பில் எந்த இடத்துல நஜீஸ் படுதோ கழுவினா மற்ற பாதி சுத்தமாகுதோ, அதே மாதிரி எந்த இடத்துல நஜீஸ் இருக்காது க்ளீன் பண்ணி கொண்டா போதும், முழு பள்ளியை கழுவேண்ட அவசியம் இல்லை. அதே மாதிரி எந்த இடத்துல நாங்கள் தொழுகிறோமோ அந்த இடத்துல நஜீஸ் இல்லாமல் இருக்க வேண்டும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு உள்ள நிபந்தனைகள் வருது. தொழுகை நேரம் நுழைஞ்சிருக்கிறத கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவுரத்தை மறைக்கிறது, தொழுகையில் அவுரத்தை மறைக்கிற நிபந்தனை, அது தொழுகைக்குள்ளால் ஒரு அளவு இருக்குது, தொழுகைக்கு வெளியேற அளவு இருக்குது. ஆண்களுக்கு ஒரு அமைப்பு, பெண்களுக்கு ஒரு அமைப்பு. இன்ஷா அல்லாஹ் அது வாரங்களில் வரும். இப்போ இன்றைக்கு ஏதாவது விளங்காத விஷயம் இருக்கலாம்.